Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கூலி படத்தோட ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருந்தது, அதை தொடர்ந்து செகண்ட் சிங்கிள் மோனிகா பாட்டும் வந்து இப்போ எல்லாருமே அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷ் அவர்கள் ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல நிறைய விஷயங்களும் பத்தி பேசியிருக்காரு. முக்கியமா வந்து ரஜினிகாந்தோட சேலரியை பத்தி பேசின விஷயங்களுமே இப்போ செம வைரலா போய்கிட்டு இருக்குல்ல. ஓகே, முக்கியமா ஷாம்லாட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசிட்டு இருந்தாலுமே கூட இந்த கூலியை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அதோட அப்டேட் வருது, இந்த பூஜை ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட 1000 கோடிங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ பேர் ஆன்போர்டில் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 கோடியை கண்டிப்பாக அடிக்கும், எழுதி வச்சுக்க தமிழ் சினிமாலேருந்து ஒரு படம் அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய ஹைப் யாருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துனா லோகேஷுக்கு தான் பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா லியோவில் அப்படி தான் சொன்னாங்க, பெரிய ஒரு வசூல் பண்ண போகுது அப்படின்லாம் பேசும்பொழுது லியோவில் நடந்த விஷயங்கள் தெரியும். செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு அந்த தப்பு நடந்தது காரணமே அந்த ப்ரெஷர் தான். இந்த டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணணும், இந்த டேட்டில் வரணும் அப்படின்ட்டு அவரு ஓப்பனாகவே ஒத்துக்கிறாரு. அது அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கோ ஹீரோக்கோ பிரச்சனைனாலும் ஒரு இயக்குனருக்கு ஒரு பாதிப்பு. ஏன்னா இயக்குனர் பெரிய பெரிய படைப்பும் பெரிய பெரிய வசூலும் கொடுத்த ஒருத்தருக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான். அந்த மனுஷன் அதுக்கெல்லாம் உட்காரல, தூக்கி போட்டு அடுத்து கமிட்டாராரு. சன் பிக்சர்ஸை நம்ம ஏமாற்ற முடியாது. எதில் அப்படின்னா அவங்க இப்போ பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க. கமர்ஷியலா ஒன்லைன் எப்படி இருக்குன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, அதுல பிரம்மாண்டத்தை எப்படி கொண்டு வர போறீங்க, மக்களை எப்படி வந்து நீங்க சந்தோஷப்படுத்த போறீங்க, மக்கள் வந்து எப்படி அதை எடுத்துக்க போறாங்க அப்படின்னா கூலின்னு ஒரு ஒன்லைன் சொல்றாங்க. பயங்கரமா இருக்கு, தலைவரை வச்சுதான் போகணும். ஏன்னா கலாநிதி மாறன் வந்து வெறியர். இந்த உலகத்துல எவ்வளோ ரஜினி ஃபேன்ஸ் இருக்கலாம், இன்னும் பயங்கரமான ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய 10 பேர்த்துல கலாநிதி மாறன் ஒருத்தரா இருப்பாரு. அதனால ரஜினி என்ன கேட்கிறாரு பண்ணுவாரு, ரஜினிக்காக எல்லாமே பண்ணுவாரு அப்படின்ற விஷயம் வரும் பொழுது கூலி இந்த ஸ்கேல்ல இந்த பட்ஜெட்ல ஆரம்பிச்ச ஒண்ணு அதை தாண்டி போகுது. படத்திலே டாப் மோஸ்ட் சம்பளம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தான். நேற்று ஒரு இன்டர்வியூல லோகேஷ் பேசும்பொழுது கூட உங்களுக்கு 50 கோடி, தலைவருக்கு வந்து 150 கோடி அப்படின்றப்போ அவர் ஆனஸ்டா ஒத்துக்கிறாரு, எனக்கு 50 கோடி, ஆனால் தலைவருக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவரோட நம்பர்ஸ் அப்படின்றத நான் டிசைட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இதுதான் விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நாளாக சண்டை போயிட்டு இருக்க காரணம் இதுதான். இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் யாரு அப்படின்ற விஷயம். ஏன்னா உச்சத்தில் யார் இருக்காங்க அப்படின்றது எது தீர்மானிக்கணுமா, நம்பர் தீர்மானிக்கும், அவங்க வாங்குற சம்பளம் தீர்மானிக்கும், இந்த படத்தோட வசூலும் சம்பளமும் தீர்மானிக்கும். இதுவரையில் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள்லேயே ரஜினியோட 2 படங்கள் தான் டாப் மோஸ்ட் வசூலில் முன்னாடி இருந்துகிட்டு இருக்கு. அவங்களோட படங்கள் தான் சாதனையை இன்னும் அந்த பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணி சூப்பராக அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ அங்கே வந்து இந்த உச்சம்ன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்குவாங்க. இதுதான் இங்கே டிசைட் பண்ணுது அப்படின்றப்ப அந்த 150 கோடி அப்படின்றனால தான் லோகேஷ் வந்து இல்லை அது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டின ஒரு சம்பளமாக ரஜினி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, ஜெயிலருக்கே அவர் பெரிய நம்பர் வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரில் ரஜினி அவர்கள் முன்னிலையில் இருக்காரு அப்படின்றத இந்த படமும் உணர்த்துது. இதுக்கு அடுத்த வர படமும் அதை தான் செய்ய போகுது. ஸோ அப்போனா உங்களுக்கே தெரியும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு. அதை தாண்டி லோகேஷ் அவர்களுக்கு 50 கோடி, இதில் நாகார்ஜுனா இருக்காங்க, அதுக்கப்புறம் சௌபி இருக்காங்க, உபேந்திரா இருக்காங்க, அமீர் கான் இருக்காரு. அமீர் கானுக்கு வந்து ஒரு சில பல கோடிகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தானே அவங்களுக்காக வந்து உங்களுக்கு 3 நாள் கால் ஷீட்டு, 4 நாள் கால் ஷீட் அப்படின்றப்போ விக்ரம்ல சூர்யா மாதிரி தான் அமீர் கானை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த சாயில் வந்துருமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதை உடச்சிருக்காங்க. ஏன்னா படத்தை பார்த்துட்டு ரஜினி அவர்கள் மிரண்டுட்டாரு, தளபதின்னு இருக்காருங்க, என்னங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும். ஏன்னா அவர் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண மாட்டார். அவர் ஒரு லால் சலாமுக்கு வந்துட்டோ இல்லை அண்ணாத்த படம் முடிச்சுட்டோ எதுவுமே சொல்லல. ஜெயிலரோட இதுலேயுமே கூட இந்த படம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை எப்போ அப்படின்னா அந்த படத்துக்கு பிஜிஎம்லாம் போகிறதுக்கு முன்னாடி பிஜிஎம்மோட பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அந்த மனுஷனோட வாயிலேருந்து அப்படி வராது. ஏன்னா இத்தனை வருஷம் அனுபவம் பேசும். அது சில பல பேருக்கு அது தவறலாம், இவர் குறி வச்சா அந்த இற விழுவும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ ரஜினி அவர்களே ஒரு படத்தை பார்த்து மிரண்டுட்டார் அப்படின்னா அது அவர் மனசை, அதாவது இங்கிருந்தெல்லாம் பேச மாட்டார், இங்கிருந்து தான் பேசக்கூடிய ஒரு ஆள். ஜட்ஜ் பண்ணிட்டார், கணிச்சிட்டார், வெற்றி அப்படின்றது அவர் கணிச்சிட்டார். அனிருத் பயங்கரமாக சந்தோஷமா இருக்காரு, ஏன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படின்ட்டு. இன்னமும் சொல்கிறேன், அந்த தேவா பாட்டு ரஜினி ஃபேன்ஸுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கத்தில் எங்கள் தலைவர் எங்கேயா காட்டிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இல்லை மோனிகாவுமே அப்படிதான். மோனிகா வந்து இவங்களுக்கு உண்டான பாட்டு, அதில் எங்கே தலைவர் இல்லை, ஏன்னா இது வந்து காவாலா பாட்டு மாதிரி ஆயிடக்கூடாது
ரஜினி அவர்கள் எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் உள்ள இன்னும் நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்லாம் இருக்குன்றாங்க. என்னன்றதை பார்க்கணும். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படத்தை வந்து கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்குன்ற ப்ரெஷர் இருக்குல்ல, அதை வந்து சன் பிக்சர்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. இந்த பாட்டு மோனிகா பாட்டே எடுத்துக்கங்களேன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் இவ்வளோ லாங்குவேஜில் நேற்று ஒரு மேஷப்லாம் பார்த்தேன். மெனக்கட்டுறாங்க. நீங்கள் கூலியை நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன். கபாலிக்கு எப்படி தானு சார் பண்ணாரோ அதை விட பயங்கரமாக பண்ணக்கூடியது தான் சன் பிக்சர்ஸ். இதுக்கு பிளான் பண்ணியே பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த 14ஆம் தேதிலாம் வெறித்தனமாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு இவங்க வேலை செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் போடாமலாம் எதுவுமே கிடைக்காதுல்ல, அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. இதுக்கு உண்டான ஊதியமாக அந்த படத்தோட ரிசல்ட் இருக்க போகுது. அதனால தான் அந்த படத்து மேலே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு லோகேஷ் அவர்கள் கைதி 2 தான். ரொம்ப நாளாக வந்து இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர் பிரபு சாரும் கார்த்தி இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி அவரோட லைனப்லயும் நிறைய படங்கள் இருக்கு. இப்போ மார்ஷல்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பூஜை போட்டிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. கார்த்தி அவரோட அந்த இந்த கிராஃப் இருக்குல்ல, அப்படி இனிமேட்டு தெரிக்க போகுது. ஏன்னா அவர் வந்து பயங்கரமா ஒன்று பண்ணுவார். குடும்பத்துக்காக ஒன்று, ஃபேன்ஸுக்காக ஒன்று. அதாவது ஃபேன்ஸுக்காகவும் பண்ணுறதுமே கூட அது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். கார்த்தியோட லைனப்லேயே வந்து அந்த ஜப்பான் மட்டும்தான் 25வது படம். அது மைல் ஸ்டோன். அதுவே வந்து சின்னதாக ஒரு தப்பு நடந்துருச்சு. அது நம்பிக்கையின் காரணமாக அது வசூல் ரீதியாக தான் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குங்க. அது அவருக்கு செம்மையாக இருக்கும். சூர்யா அவர்கள் கூட நான் எப்படின்றது எனக்கு தெரியல. கார்த்தியோட எல்லா படங்களும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் தப்பு நடந்திருக்கும். அந்த சகுனி அந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் மீறின ஒரு அந்த சமயத்தில் நடந்துச்சு. ஆனால் இப்போ அவர் லைனப்லாம் பார்க்கும் பொழுது செலக்ட் பண்ணுவார். டைரக்டர்ஸ் செலக்ட் பண்ணுவார். இப்போ உங்களை உட்காந்துனாருன்னா உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு. இவங்ககிட்ட சரக்கு இருக்கா, இவங்ககிட்ட நம்மளை வச்சு இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத கார்த்தி அதில் ரொம்ப மெனக்கட்டுறாரு. சூப்பராக லைனப்பை செலக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் சொல்கிறேன். கைதி 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் தமிழ் இயக்குனர் தெரியும் உங்களுக்கு, விக்ரம் பிரபு வச்சே ஒரு காட்டுனவர் கார்த்தியே கிடைச்சிருக்காரு. அப்படின்றப்ப அது இன்னும் பயங்கரமாக பேச போகுது. அதனால கார்த்தியோட லைனப் தெரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அங்கே போயிட்டோம். லோகேஷ் அவர்கள் வந்து அந்த மாதிரியான லைனப்பில் இருக்காரு. அந்த இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் போயிட்டு இருந்துச்சுல, அந்த படம் வந்து சூர்யா வச்சு எடுக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் அமீர் கானுக்கு அந்த கதை சொல்லி அமீர் கான் ரொம்ப ஹாப்பி. அமீர் கான் எங்கே ஹாப்பினா, இந்த படத்துக்கு வந்தார்ல கூலிக்கு, அவர்கிட்ட போய் சூப்பர் ஸ்டார் அப்படின்னதுமே அமீர் கான் நான் வரேன் பாய் வாங்க செல்லோ அப்படின்ட்டாரு. ஆனால் இந்த 4 நாள் ஒர்க் பண்ணும் பொழுது லோகேஷோட எல்லாத்தையுமே அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த பையன்ட்ட சரக்கு இருக்கு தூக்குறா அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க அட்லி தூக்கிட்டீங்க, ஏஆர் முருகதாஸ் தூக்கிட்டீங்க, நம்ம நிறைய இயக்குனர்ல இங்கிருந்து அங்கே தூக்கிட்டீங்க. இந்த பையனை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம், நீங்க தூக்குடா அப்படின்னு லோகேஷுக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அமீர் கான் வந்துமே அப்படிதான் டீட்டெயிலிங்காக பார்ப்பாரு. அவரோட படங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லை, சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடியவரில் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப அவர் ரொம்ப ஹாப்பி. இரும்பு கை மாயாவியாக இருக்குமா அப்படின்றத எதிர்பார்ப்பில் இருக்குது. சரி, ரஜினி அவர்கள் அப்படின்ற வரும் பொழுது இந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படத்தில் வந்து ஒரு 1000 கோடி அடிக்கக்கூடிய சரக்கா இந்த படம் இருக்குன்றது அவர் மனசுக்குள்ள இருக்கு. ஆனால் அதை அவர் வெளியே சொல்லல. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்ட தளபதி ரேஞ்சுக்கு இருக்கு. மேலே எல்லாம் சொல்ல மாட்டாரு, தளபதி ரேஞ்சுக்கு இருக்கு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. பாஷா 2 பண்ணலான்னு 10,000 பேர் கிட்டத்தட்ட அவர் வீடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்பொழுது பாஷா ஒரு பாஷா தான் அப்படின்னு சொன்ன ரஜினி அவர்கள் தளபதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அதனால பயங்கரமா இருக்க போகுது. நேத்து அஜித் சாரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசி போட்டிருந்தோம். அதுக்கு கீழே நிறைய ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஏகேன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். நேத்துக்கு காலையில இருந்து ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது அஜித் சாரை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து இயக்க போறாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் பாசிபிளா நடக்கும்னு தெரியல. இது ஏன் நடக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்களா இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தீங்க, டக்குன்னு தூக்கு மகிழ் திரும்பி எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க. அந்த மனுஷன் அப்படிலாம் பார்க்க மாட்டாருங்க. யார் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அவன்கிட்ட என்ன இருக்குன்றத ஏகே அவர்கள் பார்ப்பாங்க. அவரும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் அப்ரோச் இஸ் த பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அஜித் குமார் அவர்கள் என்றைக்குமே இருப்பாங்க. அவர் வந்து இப்போலாம் அந்த குழுக்கள் முறையில் போட்டு செலக்ட் பண்ணுறாரா என்னலாம் தெரியல. எப்படி ரஜினி அவர்கள் வந்து நித்திலன் அப்படின்றத நேற்று நம்ம பேசியிருந்தோமோ அது எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. ஆனால் நித்திலன் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்க அப்படிதான் நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2 கிட்டத்தட்ட இறுதியில் தெரியும். அதுவும் ரெட் ஜெயின் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ரஜினியை அந்த குடும்பம் ரீசி எடுத்து வச்சு இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகே அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி நேற்று என்னையா பண்ணுற, நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கன்றாங்க, ஆதிக்குன்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வந்துட்டே ராசா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் அந்த டோர் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு.
என்ன நடக்குது அப்படின்றத நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலா வரல அப்படின்னாலுமே கூட இவங்க ஃபேன்ஸ் இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நீங்க சொன்னீங்களே ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டாங்க அப்படின்ட்டு. ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க எப்பவுமே ஆக்டிவா இருக்காங்க. நீங்க ஏகேன்னு நீங்க தம்ப்நெயிலயோ டைட்டிலையோ போட்டீங்கன்னா அங்க வந்துருவாங்க. என்ன எங்க தலையை பத்தி என்ன சொல்லியிருக்கீங்க, ஏதாவது சொல்லியிருந்த அப்படின்ட்டா அவங்க எப்பவுமே ஆக்டிவா தானே இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாகுபலியில சொல்லுவாங்கல்ல, சாமி நம்ம கூட வந்து இருக்க போகுதுல அப்படின்ற மாதிரி அவரை பத்தி எந்த ஒரு வீடியோ நேற்று சின்ன கிளிப்பிங்ஸ் வந்துச்சு, பெரிய ஒரு விஷயத்தையே காலி பண்ணிச்சு அப்படின்னும். அந்த மாதிரி ஏகேவோட ரசிகர்கள் எப்பவுமே ரெடியா இருக்காங்க. அவர் என்ன பண்ணாலும் கொண்டாட ரெடியா இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்புராஜா இருந்துச்சு அப்படின்னா ஜெகமே தந்திரம் மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஒரு பேட்டை ரேஞ்சுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு, ஏன்னா இப்போ அஜித்குமார் அவர்களுக்கு கல நிலவரம் தெரிஞ்சிருச்சுல. விஜய் அவர்கள் வந்து ஒரு லைனப்ல இருந்தாரா, நான் ஒரு லைனப்ல படம் பண்றேன், மக்களுக்கு ஒரு படம் பண்றேன், ஃபேன்ஸுக்கு ஒரு படம் பண்றேன், சோசியல் மெசேஜ் ஒன்று பண்றேன், ஃபேன்ஸுக்கு ஒரு படம் பண்றேன், ஃபேன்ஸுக்கு அப்பப்போ ஒரு படம் பண்றேன் அப்படின்றத குறைஞ்சிருந்ததுல இந்த குட் பேட் அகலியே அவர் தூக்கி விட்டுருக்கு. அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு. போற இடமெல்லாம் இந்த மாதிரியான ரசிகர்கள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல நான் ரேஸுக்கு போகும்போது எனக்காக அவன் ப்ரே பண்றான், எனக்காக அவன் எல்லாமே விட்டுட்டு வந்து என்னை பாக்குறான், நாடு கடந்து வந்து பாக்குறான், இவ்வளவு மைல் கடந்து வந்து பாக்குறான். அப்படின்றப்போ அவன் எனக்கு தானே வரான், எனக்காக தானே இவ்வளவு பண்றான், நான் ஏன் அவனுக்காக படம் பண்ணக்கூடாது? குட் பேட் அகலியை கொண்டாடுறான்ல, அப்ப அவன் என்னை அப்படிதான் விரும்புறான், நான் இனிமேட்டு அப்படியே கொடுத்துருப்பேன் அப்படின்றது தெளிவா இருக்காரு. கார்த்திக் சுப்புராஜா இருந்தாலும் சரி, ஆதிக்கா இருந்தாலும் சரி, இனி கேங்ஸ்டரா தான் இருப்பாரு ஏகே. அப்படின்றது கேங்ஸ்டர் மீன்ஸ் எடுத்ததுமே அப்படி பண்ண மாட்டாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா விஸ்வாசமும் அப்படியான ஒரு கதைக்களம் தான். எதினாலுமே தப்ப வந்து தட்டி கேட்கறது அவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய ஏகே அவர்கள், அதுதான் அவருக்கு செட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால இந்த ட்ராக்லயே நம்ம டிராவல் பண்ணுவோம். ஒரு மெசேஜ் இருக்கும், துணிவு படத்துல வந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும், ஆனா ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாதிரியான லைனப் இருக்கக்கூடிய எந்த இயக்குனராக இருந்தாலும் நான் தேர்வு பண்ண ரெடியா இருக்கேன்றாரு. கார்த்திக் சுப்புராஜ்லாம் அந்த பிரசாதம் கிடைச்சது அப்படின்னா பயங்கரமா பயன்படுத்துவாரு. அதுக்காக எல்லாரையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எதை சொல்றேன், ரெட்ரோ மாதிரிலாம் இருக்காது. ரெட்ரோவும் கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் கதை தான். அந்த மாதிரி இல்லாம ஒரு பேட்டை ரேஞ்சுக்கு இருக்கும். நீங்க எழுதி வச்சிங்க, ஒரு பேட்டையில சூப்பர் ஸ்டார் கதையில நம்ம ஏகே பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணக்கூடிய ஆள் தான் கார்த்திக் சுப்புராஜ். எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு ஆதிக் தான் 100க்கு ஒரு 85% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.